கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினம் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை தியானிக்க செல்வதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தபோது எவ்விதமான சூழ்நிலைகள் காணப்பட்டது என்பது குறித்த ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்துவிட்டு புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுக்குள்ளே செல்வதே உசிதமானது என்று நான் கருதுகிறேன். ஆகையினால் காலம் நிறைவேறின போது என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகள். காலம் நிறைவேறின போது, when the fullness of time came. ஆதியாகமம் 3:15 மனிதன் பாவம் செய்து அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் வெளியே அனுப்பிய போது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுத்து வெளியே அனுப்புகின்றார். அந்த வாக்குத்தத்தம், ஸ்திரியின் வித்துவாகிய ஒருவர் வருவார், அவர் வந்து சாத்தானின் தலையை நசுக்கி ஏற்பட்டிருக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இந்த பிளவை நீக்கி தடுப்பை தகர்த்து மீண்டும் தேவ சமூகத்திற்குள்ளே மனிதனை அவர் கொண்டு வருவார் என்பதே அந்த வாக்குத்தத்தம். வருகின்ற அவரின் நிழலாகவே பலி என்கிறதான பிரமாணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் அனுப்பப்படுகின்றான். இந்த வாக்குத்தத்தத்தை இறைவன் பின்பதாக ஆபிரகாமை அழைத்த போது அவருக்கு அதை நினைவுபடுத்துகின்றார், கொடுக்கின்றார். ஆதியாகமம் 12:3 வாக்கியத்தில், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆதாமுக்கு சொன்ன அந்த சந்ததியை, அந்த சீடு, அந்த வித்துவை குறித்து ஆபிரகாமினிடத்திலே பேசுகின்றார். ஆபிரகாமினிடத்தில் மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26:5 ஈசாக்கினிடத்திலும் அதை நினைவுபடுத்துகிறார். உன் சந்ததிக்குள்ளே பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்குக்கு மட்டுமல்ல, யாக்கோபுக்கும் அதை அவர் நினைவுபடுத்தி சொல்லுகின்றார். ஆதியாகமம் 28:14 அந்த வித்துவை குறித்து, அந்த சந்ததியை குறித்து அங்கே பேசப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு நிற்கவில்லை, பழைய ஏற்பாட்டு புத்தகமான 39 புத்தகங்களிலும் வரப்போகிற அவரையே மேசியா என்று குறிப்பிட்டு அந்த வித்து அல்லது ஆபிரகாமின் அந்த சந்ததி இந்த பூமியிலே வந்து செய்ய போகின்ற காரியங்களை குறித்து வெகுவாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு திருவுளம் பற்றுகிறது. 39 புத்தகங்களிலே ஒரு புத்தகம் கூட அவரை குறித்து சொல்லாமல் இல்லை. ஏதோ ஒரு வெளிச்சத்தில் அவரை குறித்ததான வெளிப்பாடுகள் சொல்லப்பட்டே வந்தது. புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 4:4-5 வாக்கியங்களில் இந்த வித்து சந்ததி குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சில காரியங்களை சொல்லுவார். கலாத்தியர் 4:4-5 வாக்கியங்களிலே முதலாவதாக, அந்த வித்துவானவர் ஸ்திரியின் வித்துவாக இந்த பூமியிலே பிறந்து வருவார் என்று உரைக்கப்பட்டதை அவர் சுட்டி காண்பிக்கின்றார். இரண்டாவதாக, காலம் நிறைவேறுகின்ற போது என்றவர் சொன்னார். முதலாவது ஸ்திரியின் வித்து, அதாவது மனிதனுடைய கலப்பில்லாமல் தேவனாலேயே ஆபிரகாமின் சந்ததியாகிய மரியாளின் வயிற்றில் அவர் பிறந்து வருவார் என்பது. இரண்டாவது, ஃபுல்னஸ் ஆஃப் டைம், காலம் நிறைவேறின போது தேவன் அந்த மீட்பர் இந்த உலகத்தில் வருவதற்காக அவர் குறித்து வைத்திருந்த அந்த காலம் வந்த போது என்பது அதனுடைய பொருள். மூன்றாவதாக, அவர் இந்த பூமியிலே வருகின்ற பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக வந்து நியாயப்பிரமாணத்தின் நுகத்திற்கு யூதர்களை அவர் விடுவிப்பார். நான்காவதாக, யூதர்களை மாத்திரமல்ல உலகம் முழுவதையும் விடுவிக்கின்ற இரட்சகராக அவர் வந்து உலகத்தில் எந்த மனிதன் அவரை நோக்கி பார்த்தாலும் அவன் தேவனுடைய பிள்ளை ஆகும்படியாக அந்த புத்திர சுவிகாரத்தை அவர் ஏற்படுத்துவார்
என்கிற இந்த காரியங்கள் கலாத்தியர் 4 முதல் 5 வாக்கியங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அருமையாக எடுத்து எம்புகின்றார். அவர் இந்த உலகத்தின் மீட்பராக, உலகத்தின் இரட்சகராக வருவார் என்பதை சமாரியர்கள் அதை ஒப்புக்கொண்டு அவர்கள்தான் முதலாவது அவருக்கு அந்த பதத்தை கொடுக்கின்றார்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 4 அதிகாரம் 42 வாக்கியத்தை பார்க்கின்ற பொழுது அவர் உலக இரட்சகர் என்று அவர்கள் அறிக்கை பண்ணுவார்கள். ஆகவே அந்த உலக இரட்சகராக யூதர்களுக்கு மாத்திரமே இருந்த அவரை அறிந்து வைத்திருந்த அவர்கள் இப்பொழுது உலகம் அனைத்திற்கும் இரட்சகராக அவர் வெளிப்படுத்தப்படுகின்றார். அடுத்து நாம் தியானிப்பது when the fullness of time came, அந்த காலம் நிறைவேறின போது என்று சொல்லப்படுகிறது. இந்த தலைப்பின் கீழே ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் ஜீசஸ் ஆன் எர்த். இந்த பூமியிலே பிறந்து வருவதாக சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் ஒரு கற்பனையான ஒரு பாத்திரம் அல்ல. He was not an imaginative figure. அவர் கற்பனை கதாபாத்திரம் அல்ல. அவர் இந்த உலகில் வரலாற்று பூர்வமாக பிறந்து வந்த ஒரு வரலாற்று மனிதன். பார்த்துக் கொள்ளுங்கள், ரோம சாம்ராஜ்யத்தின் வரலாற்று ஆசிரியராக விளங்கினவர் பிளேவியஸ் ஜோசிபஸ் என்பவர். அவர் ரோம சாம்ராஜ்யத்திற்கும் யூதர்களுக்கும் இடையிலான காரியங்கள் குறித்து அவர் தன்னுடைய வரலாற்று பதிவுகளை செய்து வைக்கின்றார். 93வது ஆண்டு முதல் 94வது ஆண்டு வரையிலும் அவர் எழுதின புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 18வது அந்த புத்தகத்தில் அவர் சொல்லும்போது கிறிஸ்து என்கிற மேசியாவை குறித்து அவர் குறிப்பிட்டு இயேசு நாசரேத் ஊரை சேர்ந்தவர் என்றும் அவர் ஒரு ஞானமிக்க போதகராக விளங்கினார் என்றும் பிலாத்து அவரை சிலுவையிலே அடித்து கொண்டு போட்டார் என்றும் அவர் 18வது புத்தகத்தில் எழுதுகின்றார். 20வது புத்தகத்தில் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு கல்லெறிந்து கொல்லப்படுகிற சமயத்தில் அவரை குறித்து இயேசு அவருடைய சகோதரன் யாக்கோபு என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிற அந்த நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜூஸ் என்கிறதான தன்னுடைய புத்தகங்களில் 2 இடங்களிலே இயேசு கிறிஸ்து குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக அகஸ்டஸ் சீசர், அவர் அங்கே சீனுக்குள்ளே வருகிறார், காட்சிக்குள்ளே வருகின்றார். இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா பெத்லெஹேமில் பிறக்க வேண்டும், தீர்க்கர் உரைத்த வார்த்தை. மீகா 5:2 வாசிக்கின்றோம், அவர் பெத்லெஹேமிலே பிறக்க வேண்டும். ஆனால் யோசேப்பும் மரியாளும் இருப்பது நாசரேத் ஊரிலே. இவர்கள் பெத்லெஹேமுக்கு வர வேண்டும். அதற்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும்படியாக இறைவன் அகுஸ்துராயனை அவர் அங்கே பயன்படுத்துகின்றார். உலகம் முழுவதிலும் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களும் அவரவர் தங்கள் சொந்த ஊரிலே போய் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவு அவரால் பிறப்பிக்கப்படுகிறது. அதன்படி யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளாகிய தன் மனைவியை அழைத்து கொண்டு பெத்லெஹேமுக்கு வருகின்றார். அந்த பெத்லெஹேமிலே தாவீதின் ஊரிலே தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே அவர் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மேசியா பிறந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனுடைய நிறைவேறுதல் லூக்கா 2 அதிகாரம் முதல் 7 வாக்கியங்களில். இரண்டாவதாக பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், அரசியல் ரீதியான அந்த நிலைகள் எப்படி காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். வெகு காலமாய் முன்னறிவிக்கப்பட்ட அந்த மேசியாவானவர் இந்த உலகத்திலே பிறந்து வருகின்ற பொழுது இந்த சாம்ராஜ்யம் அனைத்தும் கிரேக்க மொழியினால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டது. கிரேக்க மொழிதான் அன்றைக்கு அனைவராலும் பேசப்பட்ட, அனைவராலும் அறிந்திருந்த ஒரு மொழியாக அது காணப்பட்டது. அது மக்களுக்குள்ளே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற ஒரு காலமாய் விளங்கிற்று. ரோம சாம்ராஜ்யத்தின் மக்கள் ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலும் அவர்கள் பெரிய பெரிய ரோடுகளை எல்லாம் போட்டு
போக்குவரத்தை மிக விஸ்தாரமாக்கி வைத்திருந்தார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கியே போகின்றன என்று சொல்லி. ஆகவே விரைவாக செல்லத்தக்க அந்த ஏற்பாடுகள் காணப்பட்டது. ஆகவேதான் கிறிஸ்துவானவர் மரித்து அடுத்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக வித்தின் 30 years அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்த உலகம் அனைத்திற்குள்ளும் நற்செய்தியானது வெகு வேகமாக பரவி சென்றது பார்த்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1 அதிகாரத்திலே 5-6 வாக்கியங்களில் 23 வாக்கியங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு அவர்கள் அறிந்திருந்த உலகம் என்பது ஆசியாவும் ஐரோப்பியா கண்டமும். ஆகவே ஆசியா ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த அவருடைய பண்பாட்டு கலாச்சார ரீதியான ஒழுங்கினாலே வெகு விரைவாக கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியானது உலகம் முழுவதிலும் அது எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது. எப்பொழுது மிக பயங்கரமான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பயங்கரமான உபத்திரவங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்திலும் சுவிசேஷம் தங்கு தடையின்றி அது சாம்ராஜ்யம் அனைத்திற்கும் சென்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், அந்த இரத்த சாட்சியினுடைய ரத்தம் தான் திருச்சபையினுடைய விதையாக இருந்து அன்றைக்கு அது மரமாக வளர்ந்து செழித்தது பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலே அடுத்து நாம் தியானிக்க வேண்டியது லாங்குவேஜஸ், மொழி. அன்றைக்கு இருந்த மொழிகள் என்ன என்பதை பார்த்தால், எபிரேய மொழி அது யூதர்களின் தெய்வீக மொழியாய் கருதப்பட்டது. அதை யாரும் பேச்சு வழக்கில் கொண்டிருக்கவில்லை, எழுத்தில் இருந்தது. இரண்டாவது ஆரமைக், அரமேயம், அதுதான் எல்லாராலும் யூதர்களால் பேசப்பட்ட ஒரு மொழி. கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பேசினது அரமேயம். அது யூதர்களின் பேச்சு வழக்கில் இருந்த மொழியாக இருந்தது. மூன்றாவது லத்தீன் மொழி, அது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசாங்க மொழியாக, அபிஷியல் லாங்குவேஜாக அந்த மொழி காணப்பட்டது. அதுவும் பேச்சு வழக்கில் இல்லை, அது அரசாங்க நடைமுறைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அந்த சிலுவைக்கு மேலாக INRI என்கிற வார்த்தை காணப்படும். அது லத்தீன் மொழியில் வைக்கப்பட்டது பார்த்துக் கொள்ளுங்கள். கிரேக்க மொழி நான்காவதாக, அதுதான் எல்லா மக்களாலும் அன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வந்த அந்த மொழி. அந்த மொழியிலே தான் புதிய ஏற்பாட்டை நம்முடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் எழுதி நமக்கு தருகின்றார்கள். ஆகவே மிக பழக்கத்தில் இருந்த அந்த கிரேக்க மொழியினால் எழுதப்பட்டதினால் வெகு வேகமாக சுவிசேஷமானது கடந்து போயிற்று. அடுத்து நாம் பார்ப்பது ரிலிஜியஸ் கண்டிஷன், மத ரீதியான அந்த நிலை. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிறந்து வந்த அந்த சமயத்தில் ரோமானியர்கள் மிக அதிகமான உரிமைகளை, மத அந்த உரிமைகளை யூதர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். பின்பு கிறிஸ்தவர்களை ஏன் அழித்தார்கள், ஏன் கொடுமைப்படுத்தினார்கள் ரோமர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று அழைத்தார்கள். ஆகையினால் போட்டிக்கு ஒரு ராஜாவை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற ரீதியிலே ரோமானியர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். இல்லை என்றால் ஒரு பொதுவான மத ரீதியான முழு உரிமைகள் அந்த காலங்களிலே காணப்பட்டு வந்தது. அந்த 1வது நூற்றாண்டிலே ஆண்டவர் பிறந்து வந்த சமயத்திலே 4 விதமான மக்களை அங்கே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக பரிசேயர்கள். அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாண காரியங்களை ரொம்ப கரெக்டா அனுசரிக்க வேண்டும் என்பதில் உறுதியானவர்கள். ஆனால் அவருடைய வெளிப்புற வாழ்க்கை தான் அப்படி இருந்தது. உள்ளே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக விளங்கி கொண்டிருந்தார்கள். மார்க்க அனுசாரங்களில் ரொம்ப ஆர்வமுடையவர்கள். சதுசேயர்கள், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களின் பெருங்கூட்டம் அவர்கள் தான் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலையோ அல்லது அதற்கு பின்பு நித்திய ஜீவனையோ நம்பாத மக்கள். மூன்றாவது குரூப் எசன்ஸ் என்று சொல்வது, அவர்கள் ஒரு தீவிரவாத கும்பல். அந்த வெளிநாட்டு ஆதிக்கத்தை, ரோம ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டும், மேசியா வர வேண்டும், அவர்தான் ஆள வேண்டும் என்று காத்திருந்த மக்கள். சவக்கடல் சுருள்கள் கும்ரான் கேவிலே கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் எசன்ஸ் மக்களாலேயே உருவாக்கப்பட்டது என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு வனாந்திரத்திலேயே அல்லது காடுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மக்கள். நான்காவதாக சினகாக் என்கிறதான ஒரு அமைப்பு. பாபிலோனிலே சிறைப்பட்டு போன பொழுது அங்கே தேவாலயம் இல்லை. ஆனபடியினால் மார்க்க அனுசாரங்களுக்காக
அவர்கள் சினகாக் என்கிற ஜெப ஆலயங்களை அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நம்முடைய ஆண்டவருடைய காலத்திலும் லூக்கா 4:16 வாக்கியத்தில் நாசரேத்தில் இருந்த ஜெப ஆலயத்திலே சென்றுதான் அவர் நிற்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலருடைய காலத்திலும் பின்பு நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அப்போஸ்தலர் 14:1 ஜெப ஆலயத்தில் எங்கெங்கெல்லாம் யூதர்கள் தங்களுடைய செட்டில்மெண்ட், தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்திருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஒரு ஜெப ஆலயத்தை வைத்திருந்தார்கள். அதற்கு பெயர் சினகாக்ஸ் என்று பெயர். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலகத்தின் இரட்சகராக பிறந்து வந்தார். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் இதுவரையிலும் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து இப்பொழுது புதிய ஏற்பாடு என்னும் மாளிகையினுடைய அந்த வாசலிலே வந்து நிற்கின்றோம். எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நீர் எங்களை அழைத்து கொண்டு செல்லும். அதை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you very much.